அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு 10 பேர் நம்மள சுத்தி இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்க என்னதான் நல்ல டிரெஸ் பண்ணியிருந்தாலும், நல்லா பேச ட்ரை பண்ணாலும், அங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாரோட கவனமும் தானா கிடைக்குது. அவங்க ஐடியா சொன்னா எல்லாரும் காது குடுத்து கேட்கறாங்க. நாம மட்டும் ஓரமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, நம்மளோட திறமை வெளிப்படாமலே இருக்கிற மாதிரி, நாம சொல்ற விஷயத்துக்கு யாரும் முக்கியத்துவம் குடுக்காத மாரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? ஆனால் இதுக்கு என்ன காரணம்? உங்ககிட்ட திறமை இல்லையா? இல்லை. இதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய ஆளுமை. ஆளுமையை எப்படி மாத்துவது? உங்களுடைய மதிப்பை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவது? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆளுமைன்னா என்ன? அதுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம்? சரிங்களா, முதல்ல நம்ம ஆளுமைன்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மள பல பேர் என்ன நெனைக்கிறோம்னா, ஆளுமை அப்டின்னா நல்லா ஆங்கிலத்தில பேசுறது, விலை உயர்ந்த டிரெஸ் போடுறது, இல்லன்னா நாம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்ல. அது எல்லாமே வெளிப்படையான விஷயங்கள். ஆளுமைங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் சாஃப்ட்வேர். யோசிச்சு பாருங்க. ஒரு புது போன வாங்குறோம். வெளியில கலர்ஃபுல்லான கவர், பளபளன்னு கண்ணாடி இருக்கு. ஆனா, அதோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சரியில்லன்னா, அது ஹேங் ஆச்சுன்னா, நாம அந்த போன வச்சு என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுடுவோம். இல்லையா? அதே போல தான் நம்மளுடைய ஆளுமை. ஆளுமையில 2 முக்கிய பகுதிகள் இருக்கு. இன்னர் பெர்சனாலிட்டி. உங்களுடைய சிந்தனைகள், நம்பிக்கைகள், மதிப்புகள், மத்தவங்க மேல நீங்க காட்டக்கூடிய மரியாதை, எமோஷன்களை நீங்க ஹேண்டில் பண்ணும் விதம். அவுட்டர் பெர்சனாலிட்டி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல், உடல் மொழி உடுத்துற விதம் மற்றும் மத்தவங்க கிட்ட நீங்க நடந்துக்கிற விதம். இந்த 2ல உங்களுடைய உள்ள ஆளுமை தான் 70% மேல. ஒருத்தருடைய உள்ள ஆளுமை சரியாக, உறுதியாக இல்லன்னா, அவர் என்னதான் கோட் சூட் போட்டாலும், அவர் பேச்சுல ஒரு ஒரு தடுமாற்றம் தெரியும். சோ உங்களுடைய ஆளுமைய மேம்படுத்துறதுன்னா, உங்களுடைய அடிப்படை சிந்தனை முறைய மாத்துறதுன்னு அர்த்தம். நீங்க உங்கள ஒரு திறமையான, நேர்மையான, மதிப்புள்ள நபராக உணரும்போது தான், மத்தவங்க உங்க பேச்ச காது குடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. இதத்தான் நாம இப்போ பிராக்டிகலா பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல நான் எங்க வாழ்க்கையிலேயே பார்த்த 2 சின்ன விஷயங்கள பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நம்புறேன். ஒரு கம்பெனில வேல பார்த்த ஒரு நண்பர பத்தி சொல்றேன். அவருடைய பேர் செந்தில். செந்தில் ரொம்பவே பிரில்லியன்ட் பையன். டெக்னிக்கலா அவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல. ஆனா, ஒரு மீட்டிங் ஹாலுக்குள்ள அவன் கால் எடுத்து வச்சாலே, அவன் சோர்ந்து போய் தலைய குனிஞ்சு உட்கார்ந்துருவான். ஒரு நாள் அவன்ட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பத்தி பேசணும். அவன் சொல்ற ஐடியா ரொம்பவே பிரமாதமானது. ஆனா, அவன் பேச ஆரம்பிக்கும்போது, அவனோட குரல் ரொம்பவே சன்னமா இருந்துச்சு. நடுவுல நடுவுல தடுமாற்றம். ஐ கான்டாக்ட் சுத்தமா இல்ல. அங்க இருந்த 10வது நிமிஷமே எல்லாரும் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லன்னா மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. செந்தில் மீட்டிங்க முடிச்சுட்டு வந்தபோது ரொம்பவே வருத்தப்பட்டான். அவனுடைய ப்ராப்ளம் என்ன? திறமை இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவனுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஆளுமை இல்லை. தான் சொல்ற விஷயத்தின் மீது அவனுக்கே ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லாத மாரி அவன் பேசினான். அதனால தான் அவன் சொன்ன நல்ல ஐடியாவும் காத்துல கரைஞ்சு போச்சு. இன்னொரு நபர், அவர் ஒரு புரொஃபசர். அவர் ஒரு ரொம்ப வயசான மனிதர். பார்க்கிறதுக்கு ரொம்பவும் சிம்பிளா ஒரு சாதாரண சட்டையில தான் இருப்பாரு. ஆனா, அவர் காலேஜுக்குள்ள வந்தா, ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஒரு நிசப்தம் வரும். அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா, அவ்வளோ கவனமா அவர் சொல்றத கேட்பாங்க. அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்? அவரு இங்கிலீஷ்ல பேச மாட்டாரு. ஸ்மூத்தான டிரெஸ் போட மாட்டாரு. ஆனா, அவர் பேச ஆரம்பிக்கும்போது, அவருடைய குரலில ஒரு தெளிவு இருக்கும். அவரு ஒவ்வொரு ஸ்டூடண்ட் கிட்டயும், டீச்சர் கிட்டயும் ஒரு தனிப்பட்ட மரியாதையோட பேசுவாரு. அவருடைய அறிவு ரொம்ப ஆழமானது. யார்கிட்ட பேசினாலும் அவருக்கு தெரியாத விஷயம் இல்ல. அவர் பேசுறதுல உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். அதனால அவருக்கு இயல்பாகவே ஒரு மரியாதை கிடைச்சது. இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ஆளுமை என்பது நடிக்கிறது இல்ல. அது நாம யாருங்கிறதுக்கு குடுக்கிற ஒரு மரியாதை. அந்த மரியாதைய நாம உருவாக்கணும். சரி, இப்போ பிராக்டிகலாக உங்களுடைய ஆளுமையை எப்படி வலுப்படுத்துவதுன்னு பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களை நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்தா, அடுத்த 6 மாசத்துல உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்த நீங்க உணர முடியும். பேசுறத விட கவனமாக கேளுங்கள். பல பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு குரூப்ல நாம தான் ஜாஸ்தி பேசணும். நாம தான் எல்லார்கிட்டயும் அட்ராக்ஷன் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்லை. ஒருத்தர் பேசுறப்ப அவங்க கண்ண பார்த்து தலைய ஆட்டி, "ஓ! அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?" ன்னு நீங்க கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும்போது, அவங்க மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். நாம சொல்றத இவர் மதிக்கிறாரு. இவர் கவனிக்கிறாரு. ஒரு நபர் உங்கள கவனிச்சாலே, உங்களுக்கு ஒரு மரியாதைய குடுப்பாங்க.
ஒரு நல்ல பேச்சாளராக ஆகிறத விட லிசனர் ஆகிறது தான் உண்மையான ஆளுமை. உங்கள் உடல் மொழியை மாற்றுங்கள். உங்களுடைய உடல் மொழி உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும். நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது கூன் விழுந்து உட்காராதீங்க. எப்பவுமே முதுகு நேராக இருக்கட்டும். நடக்கும்போது ஒரு தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து நடங்க. யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து பேசுங்கள். அதேபோல கைகளை கட்டிக்கிட்டு பேசாதீங்க. கைகளை கட்டிக்கிட்டு பேசும்போது நான் உங்களை அணுக விரும்பல, க்ளோஸாக இருக்கேன் அன்னு ஒரு அர்த்தம் வெளிப்படும். ஒரு புன்னகையோட இயல்பான உடல் அசைவுகளோட பேசுங்க. இது உங்க தன்னம்பிக்கையை ஆட்டோமேட்டிக்கா கூட்டும். கற்றுக்கொண்டே இருங்க. ஒருவர் பேச்ச நாம ஏன் கவனிக்கிறோம்? அவர் சொல்ற விஷயத்துல ஒரு ஆழம் இருந்தா, ஒரு நாலேட்ஜ் இருந்தா கவனிக்கிறோம். உங்களுடைய ஆளுமைக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஃபீடிங் என்னன்னா, உங்களுடைய அறிவு தான். தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிட்டே இருங்க. ஒரு புத்தகத்த படிங்க. புதுசா ஒரு மொழிய கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அல்லது உங்க துறை சம்பந்தமா ஒரு புதிய தொழில்நுட்பத்த பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா, யார் கூட பேசினாலும் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஆளுமை என்பது வெறும் பேச்சு இல்லை. அது உள்ள இருக்கிற அறிவும் கூட. உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். கோபம், பயம், எரிச்சல் இது எல்லாமே மனிதனுக்கு இயல்பு. ஆனா, ஒரு நல்ல ஆளுமை உள்ளவர் இந்த உணர்வுகள அவர் மற்றவங்க மீது எப்படி காட்டுகிறாருங்கிறதுல தான் மாறுபடுறாரு. ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது உடனே கத்துறதுக்கு பதிலா, ஒரு நிமிஷம் நிதானிச்சு, இத எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம்? இன்னும் யோசிச்சு பேசுங்க. பொதுவா, யார் ஒருத்தர் அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தி, அமைதியா முடிவெடுக்கிறாங்களோ, அவங்க மேல ஒரு தனி மரியாதை தானாகவே வரும். இந்த நிதானம் தான் ஆளுமையின் மிகப்பெரிய பலம். நேர்மையாக இருங்க. நீங்க வீட்ல ஒரு மாதிரியும், நண்பர்கள் கிட்ட ஒரு மாதிரியும், ஆபீஸ்ல ஒரு மாதிரியும் பேசினா, உங்களுடைய ஆளுமை பலவீனமா இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட மனிதர்ங்கிறத எல்லா இடங்களிலும் ஒரே மாரி வெளிப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு உண்மை இருக்கட்டும். ஒரு உதவி செய்றேன்னு சொன்னா, அத செய்து காட்டுங்க. நீங்க நேர்மையா இருக்கும்போது, மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை தான் ஒரு சிறந்த ஆளுமையின் அஸ்திவாரம். இப்போ நாம பேசி முடிச்சிருக்கிறோம். ஆளுமை மேம்பாடுங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. அது ஒரு தொடர்ச்சியான பயணம். உங்களுடைய உள் ஆளுமையில நீங்க முதலீடு செய்ய செய்ய, வெளியில உங்களுடைய மதிப்பு தானாகவே உயரும். ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆளுமை என்பது, நீங்க மத்தவங்க கிட்ட எவ்வளவு நல்லா பேசுறீங்கங்கிறது இல்ல. மத்தவங்க இல்லாதப்ப, உங்கள பத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள அவங்க பேசிக்கிறாங்கங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, உங்க பேச்சாலும், உங்க நடத்தையாலும் உருவாக்குங்கள். இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள மாற்றுங்க. உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை வெளிப்படும்போது, உலகமே உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்க ஆளுமையில நீங்க செய்யப்போற முதல் மாற்றம் என்னங்கிறதை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்னும் பயனுள்ள வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.